ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதவசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு கிறிஸ்துவின் அறிவாகிய ஒளி, அந்த மகிமையின் ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய மகிமையின் பிரகாசமான ஒளி நம்முடைய இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டு நம்முடைய இருதயங்களில் அதை பிரகாசிக்க செய்திருக்கிறார். அப்படியானால் எப்படி அந்த பிரகாசம் நம்முடைய இருதயத்தில் வந்தது? எப்படி அந்த பிரகாசத்தை நம்முடைய இருதயத்துக்குள் வைத்தார்? அப்படி என்றால், இந்த பிரகாசத்தை கட்டளையிடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் தருவேன், அனுப்புவேன். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் கட்டளையிடுவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்ப அந்த தேற்றவாளன் எங்கே வாசம் பண்ணுவார் அப்படின்றதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி. அவர் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணும்போது நம்மை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான ஒளி நமக்குள் வெளிப்படும்படி அந்த பிரகாசத்தை நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுகிறார். இதை பல விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், முடியும், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இயேசுவின் ஒளி, அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கிறதை மற்றவர்கள் கண்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி நமக்குள் பிரகாசிக்கிறதை நாம் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையான ஒளி நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கிறதை ஆவியானவர் உறுதிப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் காண வேண்டும், நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஆவியானவர் அதை உறுதிப்படுத்த வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அந்த ஒளி நமக்குள்ளே இருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. மற்றவருடைய வாழ்க்கையில இருள் இருக்கும். இப்ப இந்த ஒளி நமக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையின் பிரகாசமான ஒளி, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அது நமக்குள்ளே வைத்து காக்கப்படும் போது நம்மை கண்டு பிசாசுகள் அலறும், விலகி ஓடும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை உங்களுக்கு எனக்கும் இந்த நாட்களிலே கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் ஒளிதான் ஆவியானவர் நமக்குள்ளே தந்து நம்மை அழகாய் வழிநடத்துகிற அந்த கிருபை. இப்ப நீங்க அந்த மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரகாசமான ஒளி இப்போ உங்களுக்குள்ள இருக்கு, வாசம் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியை, அந்த மகிமையின் ஒளியை உங்களுக்குள்ளே அந்த ஜீவ ஒளியை வைத்திருக்கிறார் என்றால், அந்த ஒளி உங்களுக்குள்ளே தரித்திருக்கும் போது
நீங்கள் போகிற எவ்விடத்திலேயும் வித்தியாசத்தை காண்பீர்கள். மற்றவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை பார்ப்பார்கள். எப்படின்னா, ஒரு சமயம் நான் மதுரைக்கு ஒரு ஊழியத்து நிமித்தம் போகணும். அப்போ நான் அந்த நாட்கள், அதாவது நான் சொல்லுகிறது 90, 97, 98 இந்த காலகட்டம். அப்போ நான் போவதற்கு எஸ்ஐடிசி தான பொழுது அதில் வீடியோ கோச் தான் இருக்கும். ஏன்னா லாங் ட்ரிப்புக்கெல்லாம் வீடியோ கோச் தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். அதனால் நான் அந்த வண்டியில் ஏறும்போது அந்த வீடியோ கோச்சில் ஒரு படம் அவர்கள் போடுவார்கள். எப்போதுமே அந்த இங்கேருந்து மதுரை போகிறதுக்குள்ளே ஒரு படமோ 2 படமோ, அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸுனா ஒரு படம் போடுவாங்க, ப்ரைவேட் பஸ்ஸுனா 2 படம் 3 படம் கூட போடுவாங்க. அப்படி இந்த மனிதர்கள் ஆயத்தப்படுத்தி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. மக்கள் ஏறி உட்காந்து வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆன் பண்ணி விட்டுடலாம் டெக்கை அப்படின்னு. அப்போ நாங்கள் மேலே ஏறி நான் உட்காந்துருக்கேன், உள்ள பஸ்ஸில் போய் உட்காந்துருக்கேன். வண்டி புறப்பட்டுச்சு. அந்த கண்ட்ரக்டர் ஆன் பண்ணுறார், டிவியையும் அந்த விசிஆரையும் ஆன் பண்ணுறார். ஆன் பண்ணும்போது விசிஆர் ஓரலை, கோடு கோடாக வருது. இங்கே தட்டுறாரு, அங்கே தட்டுறாரு, டெக் எடுக்கிறாரு. அந்த சிடி, அப்போ சிடிலாம் கிடையாது, அப்போ அந்த கேசட் தான், வீடியோ கேசட் வெளில எடுக்கிறாரு, தட்டுறாரு, மறுபடி போடுறாரு, தடவுறாரு, ஓடலை. சொல்கிறாரு, இது என்னதான் கேடுகாலம் வருதோ தெரில, அடிக்கடி இப்படி ஆயிடுது. ஏன்னா வீடியோ ஓடலைன்னா அங்கே பிரயாணம் பண்ணுகிற எல்லாருடைய கரத்துலேயுமே ஒரு 3000 ரூபா திருப்ப கொடுக்கணும். அதான் அதில் சேர்த்து வாங்கியிருப்பாங்க டிக்கெட்டில். அப்போ அவர் புலம்பிக்கிட்டே ஆஃப் பண்ணிட்டு போய் அவர் உட்காந்துட்டாரு. வண்டி புறப்பட்டு போச்சு. அவங்களுக்கு தெரியல, ஆண்டவன் நம்மோடு கூட இருந்தால், இப்போ நாம் அந்த வீடியோவை விரும்பி பார்க்குறோம் அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ள அதை கிரியை செய்ய முடியாது. நம்ம அதை விரும்பலை. அப்போ அந்த சிஸ்டமே ஃபெயிலியர் ஆச்சு. இது நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறது, அந்த ஒளி, மகிமையின் ஒளி நமக்குள்ளே தரித்திருக்கிறத நாம் அறிந்து கொள்ள பண்ணுகிறது. இப்போ நமக்குள்ளே அந்த ஒளி இருக்கிறத மற்றவங்க அறிந்து கொள்ள பண்ணுகிறதுக்கு இதே போலதான். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நான் பிரயாணப்படுகிறேன். பஸ்ஸில் ஏறி போய் உட்காந்துருக்கேன். அந்த பஸ்ஸில் ஃபுல் ரஷ். அது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அப்போ அந்த பிரயாணத்தில் கொஞ்சம் தான், 1 மணி நேரம் தான். நான் போய் உட்காந்துருக்கேன், ஒரு சீட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா உட்காந்துருந்த அம்மா என்னை திரும்பி திரும்பி முறைக்குது. ஒரு மிட் வயசு இருக்கும். அந்த அம்மா என்னை திரும்பி திரும்பி முறைக்குது. நான் நினச்சேன், நம்ம என்ன பண்ணோம், யாரையாவது பார்த்து ஏதாவது சிரித்து ஏதாவது கிண்டல் பண்ணால் பரவாயில்ல. அப்புறம் நீ உட்காந்துருக்க இந்த அம்மா ஏன் நம்மளை திரும்பி அது கடைசியாக அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகும்போது எழும்பி சொல்லுது, எங்கிருந்தான் வர்றானவுல தெரில, ஒட்டம்பெல்லாம் எரியுது, உட்கார முடியல, ஐயோ விட்டா போதும், நான் கிளம்புறேன்டா சாமி அப்படின்ட்டு கடகன்னு இறங்கி அந்த அம்மா பஸ்ஸை விட்டு இறங்கி போயிடுச்சு. வண்டியை வழியில் நிறுத்த சொல்லி இறங்கி அதுவான்னு ஓடிடுச்சு. யோசிச்சு என்னடா இது. அப்போ எனக்கு அந்த அனுபவம், அப்போ எனக்கு ரொம்ப இந்த பிசாசு ஓட்டின அனுபவம் இப்படியெல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் இந்த அம்மா நம்மளை பார்த்து இப்படி முறைச்சிது, நம்மளை பார்த்து திட்டுச்சு, அது இறங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் எங்களுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர்கிட்ட கேட்டபொழுது அவர் சொன்னார்,
அசுத்தாவி பிடித்த மனிதர்கள் இப்படி இப்படி நிறைய இடங்கள்ல சம்பவங்கள் நடக்கும். அந்த ஒளி நமக்குள்ள இருந்ததுன்னா அவங்களால அந்த ஒளி இருள் பக்கத்துல, அந்த ஒளி பக்கத்துல இருள் இருக்க முடியாது. அவங்க அடுத்த சீட்ல உட்கார்ந்துருக்காங்க, இருக்க முடியல, இறங்கி ஓடிச்சு. பரிசுத்த ஆவியானவர், மூன்றாவது, ஆவியானவர் நமக்குள்ளே அந்த ஒளியாய் இருக்கிறார் என்றால் அவரே நமக்கு சாட்சி கொடுப்பார். எப்படி சாட்சி கொடுப்பார்? தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுவார். அடிக்கடி ஆண்டவர் நம்மோடு கூட சில தரிசனங்கள், சொப்பனங்கள் இவைகளை நமக்கு காண்பித்து நம்மோடு கூட பேசுவார். The Holy Spirit speaks to us through the dreams and the visions. அப்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதில் புரிந்து கொள்ள முடியும், அந்த ஒளி நமக்குள்ளே தரித்திருக்கிறது, அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசமாய் இருக்கிறது, அந்த ஒளி நமக்குள்ளே கிரியை செய்கிறது, ஆளுகை செய்கிறது. சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா கிரிகள் ஒண்ணு இருக்காது, செத்த கிரிகளை போல இருக்கும். நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா விட வேண்டிய பாவங்களை, விட வேண்டிய காரியத்தை விட மாட்டாங்க. ஒளி இருப்பதை போல நடிப்பாங்க, ஆனா ஒளி உள்ள இருக்காது, இருள் தான் உள்ள இருக்கும். நீங்க பாருங்க, பிசாசு இடத்துல போய் சிலர்லாம் பாருங்க அப்படியே பரிசுத்தவான் மாதிரி அப்படி வருவாங்க, அப்படியே ஹோலி 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 தான், ஆனா உள்ள ஃபுல்லா பார்த்தீங்கன்னா போலி. அந்த நாட்கள் அது சொல்லும், பதில் சொல்லும். அப்ப நாம சில நேரத்துல சில ஒரு அம்மா இருக்கு, ஊழியத்துலன்னா அதான் முதல்ல நிற்கும், ஏதாவது ஒரு பட்டமளிப்பு விடாதான் அதான் முதல்ல நிற்கும், எங்கனாலும் அதான் முதல்ல நிற்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, நல்ல அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளை பழகுது, அவங்க ஆண்டவருக்காக பயங்கர வைராக்கியமா நிற்கிறாங்களே, அப்படிதான் நம்ம நினைப்போம். அப்படிதான் நினைச்சேன். அப்போ அவங்க ஒரு தடவை, எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், உங்க ஆராதனைக்கு நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வாங்க தரணும், வாங்க, நான் ஆராதனை முடிவில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆண்டவர் நல்ல சுகம் தரணும். சரி வாங்க சிஸ்டர். இவங்க நான் நல்ல ஆவியானவரோட தொடர்புல இருக்கிறாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது அவ்வளவும் போலின்னு அப்பதான் எனக்கு தெரியும். ஆராதனைக்குள்ள, சபைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு கத்துனா கத்து, அப்படியே கத்திட்டு ஓடி அந்த ஒரு சேர்ல தொபீர்னு விழுந்தாங்க, உருண்டு பிறண்டு. ஐயோ நான் போயிடுறேன், பயங்கர அலக்கடிப்பு. நான் எங்க மக்களுக்கு தெரியும், சிலது அந்த மாதிரி அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்து போயிடும். அப்படிலாம் நிறைய தடவை நடந்திருக்கு, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால நான் சொல்லிட்டேன், நம்ம கத்துற ஆராய்ச்சி இருக்கும், நீங்க எதுக்கு அங்கங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்ட்டு நாங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி இருந்தோம். அந்த செய்தி எல்லாம் முடிஞ்சது. கடைசியாக ஜோமன அந்த அம்மாவில் முடியாமல் ஏஞ்சி வந்தது. இதான் பாஸ்டர், இந்த அசுத்தாவி தான் என்ன பாடாப்படுத்துது. ஐயோ, அப்போதான் எனக்கு தெரியும், அப்போ ஆவியானவர் இல்லையா கூட. ஆமா, இல்லை. அப்போ பாருங்க, நிறைய பேர் ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும், அந்த ஒளி நமக்குள்ள இருக்கணும். இப்ப நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க, உங்களுக்குள்ள அந்த ஒளி இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஒளி பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுக்குள்ள தரித்திருக்கிறார். இதை மற்றவங்க பார்ப்பாங்க, அது உங்களுக்கே அந்த அபிஷேகம், அந்த ஒளி உங்களுக்குள்ள தரித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள நிலை நிற்க வைத்திருக்கிறார். அந்த ஒளி உங்களுக்குள்ளதான் இருக்கு, அந்த பிரகாசம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க உங்ககிட்ட சிஸ்டர், பிரதர், உங்ககிட்ட பேசினாலே எனக்கு இருக்கிற பல கவலைகள் பறந்து போகுது. இதாங்க அந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இருள்
உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி, நீங்க அவங்ககிட்ட பேசும்போது அந்த இருள் விலகுது. அதுதான் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த கிரிகளை இந்த நாட்களில் செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.